2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த உலகத்துல நாம் ஒவ்வொருவரும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கக்கூடிய நீதிமான்களா இருப்பதற்காக, பாவத்துக்கு நாம் சாக வேண்டும் என்பதற்காக நம் பாவங்களை சுமக்கிறார். பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். இந்த வார்த்தையை பாருங்க, பாவமாக்கினார். அதோட தாக்கம் எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு பாருங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, லூக்கா 1:35 வாசிப்பீர்கள். ஏன்னா பிறக்கும் போதே அவர் பரிசுத்தர் என்று. 1 பேதுரு 2:22 நீங்க வாசிக்கும் போது, அவர் வளர்ந்த பின்பும் அவருடைய வாழ்க்கையில அவர் பாவமே செய்யல. பாவம்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர் நம்ம பாவங்களை சுமக்கும் போது அந்த வலியும் வேதனையும் உங்களால கிரகிக்கவே முடியாது. 24வது சங்கீதம் 1 சொல்லுது, பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பாருங்க, பூமியும் அதில் உள்ள நிறைவுமே அவருடையது, அதில் இருக்கக்கூடிய ஜனங்களும் அவர்களுடையது. ஆனா அந்த மனுஷர்கள் நிமித்தம் அவர் பாடுபடுகிறார். அவர் உருவாக்குன மனுஷர்களாலே பாடுபடும் போது அதான் வேதனையா இருக்கு. நீங்க சொல்லல, என் பிள்ளை என்னை இப்படி சொல்லிட்டு அது என்னால் சகிக்கவே முடியல. நீ எத்தனை தாயும் தகப்பனும் புலம்பி இருக்கிறீங்க. ஏன் அதே வார்த்தையை வேற யாரும் சொன்னா என்னால் சகிக்க முடியும். என் பிள்ளை சொல்லிட்டான், அதுவும் என்ன பார்த்து சொல்லிட்டான். எத்தனை பேர் புலம்புறீங்க, அதுல இருந்து உங்களால வெளியே வர முடியல. காரணம் என்னன்னா, ஏன் பிள்ளை. இயேசுடைய வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க. அவர் உருவாக்கின மனுஷர்கள் அவரை குற்றம் பிடிக்கும் போது, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசும் போது அவருக்கு மனம் எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா எதுக்காக அவர் இவ்வளவு பாடுபடுகிறார்? நீங்கள் பாவம் செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு இகழ்ச்சி என்று வேதம் சொல்லுது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14:34 வாசிங்க. நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. பாருங்க, அப்போ பாவம் செய்கிற மனுஷன் வெட்கத்துக்கு உட்பட்டவன் தான். அவன் அவமானப்பட்டு தான் ஆகணும், அவன் வெட்கப்பட்டு தான் ஆகணும், இகழ்ச்சி அடைந்து ஆகணும். பாவம் இகழ்ச்சி தான் தரும். அப்ப அப்படி கூனி குறுகி இருக்கக்கூடிய மனுஷனை தேவன் என்ன செய்யறாரு? எல்லாரும் பரிகாசம் பண்ணி, எல்லாரும் நிந்தித்து அவமானப்படுத்தக்கவாறு அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து பாவமே செய்யாதவர் கூனி குறுகிறார். எல்லாரும் அவரை புறம்பே தள்ளுறாங்க. அவரை விரும்புவார் யாருமே இல்லை. அடிக்கிற அடியெல்லாம் நீசத்தனமான அடி. அவர் இகழ்ந்து போகிறார், குறுகி போகிறார். ஏன்? பாவம் ஒரு மனுஷன் செய்வானே ஆனால் அவன் இகழ்ச்சிக்குள்பட்டு தான் ஆக வேண்டும். வேதம் தான் சொல்லுது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கும் தண்டனையாட்டு அவர் அனுபவிக்கிறார். எந்த அளவுக்கு பாடுகளை அனுபவிக்கிறார் பார். ரோமர்கள் நிருபம் 6:23 வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். போதும். இங்க அடுத்த கட்டம், பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு, அதுக்கு மரணம். சிலர் இந்த உலகத்திலேயே நியாயம் தீர்க்கப்பட்டு அடிக்கப்பட்டு சீக்கிரம் போய் சேர்ந்துடுறாங்க. சரி, இந்த உலகத்துல எப்படியே கள்ளத்தனங்கள்லாம் பண்ணி வெளியரங்கமா தெரியாம இருந்தா கூட 2ஆம் மரணம்னு ஒரு மரணம் இருக்கு. என்ன? நீங்க மரித்த பிறகு தேவன் உயிர் பெற செய்து உங்களை நியாயம் தீர்த்து நரகத்துக்கு தள்ளுவார். சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாதீர்கள், சரீரத்தையும் ஆத்மாவையும் கொண்டு நரகத்துக்கு தள்ளக்கூடியவருக்கு பயப்படுங்க. அது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், தேவன் ஒருவர் தான். இப்போ மனுஷன் பாவம் செய்து ஒரு பயங்கரமான ஒரு நிலைமைக்குள்ள வந்துட்டான். என்ன நிலைமைன்னா, அவன் மறிச்சு போகணும், அவன் நரகத்துக்கு போகணும். 1 பேதுரு 3:18 வாசிங்க. கிறிஸ்துவும் அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். பாருங்க, நம்ம பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பாருங்க, அவர் தம்முடைய மாம்சத்தை நாம் அவரை கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தார். மரணத்தை மரணத்தினாலே ஜெயித்தார். அதான் முக்கியம். அன்பு நிமித்தம் அவர் பட்ட பாடுகளுக்கு அளவே கிடையாது. நாம் மறிச்சு போகணும். நாம் செய்த எல்லா துரோகம் அநியாயங்கள் எல்லாம் டிஸ்பிளே ஆட்டி இதுல போட்டிருந்தா, ஒண்ணு நம்ம தற்கொலை பண்ணி செத்துப்போம், இல்ல எல்லாரும் கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. இதுகளுக்கு எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கா அவர் சாகுறார். அப்ப நீங்க ஒண்ணு செய்யணும். உனக்காக நான் மறித்தேன், நீ எனக்காக என்ன செய்தான்? வேற ஒண்ணு நீங்க செய்யாண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பாடுகளை அனுமதிப்பார். அனுமதிக்கும் போது சந்தோஷமா அந்த சிலுவையை சுமந்துட்டா மட்டும் போதும்.